ரிஷப் ஷெட்டி காந்தாரா படம் பார்த்தீங்கன்னா இவரோட டைரக்ஷன்லையும் ஆக்டிங்லேயும் இந்த படம் 2 ரோலுமே இவரே பண்ணியிருக்காரு. எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? அதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 500 crores கலெக்ட் பண்ணியிருக்கு 10 நாள்ல. இதுக்கு முன்னாடி 2022ல இவர் காந்தாரான்னு எடுத்த படம் பார்த்தீங்கன்னா, அவரோட மொத்த கலெக்ஷனை இந்த படம் 10 நாள்ல எடுத்துருச்சு. சில நியூஸ் பார்த்தேன் 6 நாள் எடுத்துச்சு. ரிஷப் ஷெட்டி இந்த காந்தாராவோட இந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ஸா இல்லை? அவர் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அவரோட சைல்டுஹுட்லேருந்து இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம இந்த ஷார்ட்ஸில் ரிஷப் ஷெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டி 5 படத்துக்கு ப்ரொடியூசர், 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 18 படத்தில் நடிச்சிருக்காரு. இதில் அவர் நடிச்சது படத்தில் நிறைய படம் கேமியோஸ் தான். அவர் ஹீரோவாக அறிமுகமான படம் அப்படிங்கிறது வந்து 2016க்கு அப்புறம். 2012 இருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி யார் தாங்க? வாட்டர் கேன் பிஸ்னஸ், டிரைவர், சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிப்ளமோ படிச்சுட்டு அவர் வந்து கிளாப் பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு இந்த ஃப்ளாஷ் லைட் அவர் மேலே ஒரு பெரிய ஸ்பாட் லைட் விழுக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலான உழைப்பு அதில் இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறி வந்திருக்காரு. கோவிட் டைமில் ரிஷப் ஷெட்டி வந்து சரியான முறையில் அந்த கதையை வந்து பிச் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது இந்த படம், இதெல்லாம் யாரெல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இன்னர் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில் ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட போய் சொல்லி அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, கதை நல்லா இருக்குது, இது ஒரு நிறைய ஒரு ஃப்ளேவர் இருக்குது, இது நீங்கள் சின்னதாக பண்ணாமல் நல்லா பெருசாகவே பண்ணுங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்து தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2019ல் ஒரு கிட்ஸ் நேஷனல் அவார்டு அப்படின்னு ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. அந்த படத்தோட பேர் நான் மேலே போட்டிருக்கேன் சரிங்களா, அந்த போஸ்டரோட. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்னால கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் பிரேக். அந்த டைமில் பில்ட் ஆன அந்த கதை தான் இந்த கதை. அதே போல் கோவிட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு 24 பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் பண்ணி அவருக்கு நல்ல வசூல் வந்துச்சு அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காந்தாரா வந்ததுக்கப்புறம் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுங்க. காந்தாராவோட வெற்றி இப்போ இந்த ரூட்ஸ்லேருந்து அவர் எந்த ரூட்ஸ்லேருந்து வந்தாரோ அந்த ரூட்ஸ்லேருந்து அந்த கதை எழுதி காந்தாரா சாப்டர் 1ம் பயங்கரமாக போயிட்டு இருக்க படம் தமிழ்நாட்டிலையும். உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? ரிஷப் ஷெட்டியோட லைஃப் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.